அம்பேத்கர் உட்கார்ந்திருக்க ஒரு சிலையால ஜாதி கலவரம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? சேலத்துல ஒரு அம்பேத்கர் உட்கார்ந்திருக்க சிலையால 200 போலீஸ் அந்த கிராமத்துல போட்டிருக்காங்க. 6 பேர்கிட்ட அடிபட்டிருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆயிட்டு இருக்கு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். இது எங்க நடந்ததுன்னா சேலத்துல ஒதியாத்தூர்னு ஒரு கிராமம். 2021ல ஒரு அம்பேத்கர் சிலையை அங்க வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அங்க சிலை இருந்திருக்கு. அதை மாத்திட்டு புது சிலை வைக்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை வருது. சிலை வைக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதில் அம்பேத்கர் எப்படி உட்காந்துருக்காரு அதுதான் இப்போ பிரச்சனை. அந்த சிலை எப்படி இருக்குன்னா கீழே பார்லிமெண்ட் இருக்கு, அது மேலே ஒரு சேர் இருக்கு. அதில் அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. கையில் கான்ஸ்டியூஷன் புக் இருக்கு. இதில் அந்த ஆப்போசிட் தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா 2 கதை சொல்றாங்க. இதில் ஒன்று அவங்களோட வில்லேஜை பார்த்த மாதிரி இருக்கு, உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கக்கூடியவங்க வாழ்கிற இடத்த இந்த சிலை பார்த்த மாதிரி இருக்கு. அது எப்படி அம்பேத்கர் எங்கள் ஊரை பார்த்த மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு பக்கத்தில் காமராஜர், ராஜீவ்காந்தி சிலைலாம் இருக்குது, அவங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. எப்படி அம்பேத்கர் மட்டும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒரு வேல்யூடான பாயிண்ட் மாதிரி தெரில அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் ஒரு பிரச்சனை 2021ல் 10 நாளில் அந்த சிலையை ஃபுல்லாக மூடிடுறாங்க. 5 வருஷமாக அந்த பகுதியில் இருக்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாவது ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, முடியல. இப்போ ஆட்சி மாறினோன்னே என்ன பண்ணுறாங்க, மினிஸ்டர் வன்னியரசை மீட் பண்ணி பேசினதாக சொல்கிறாங்க. அவர் ஒரு லெட்டர் கொடுத்து அந்த லெட்டரை ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு ஆடியோ கால் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்னென்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டரும் இந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பர்சனும் பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் ஓப்பன் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் யாருக்கும் தெரியாமல் அதை ஓப்பன் பண்ணிடுங்க, ஏதாவது பிரச்சனை அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நைட்டு ஒரு 2-3 மணி மழை வேற பெஞ்சிட்ருக்கு, யாரும் தெரியாத மாதிரி ஓப்பன் பண்ணுறேங்க, அதுக்கப்புறம் நடக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபோன் பேசுகிற சொல்கிறாரு, கவர்மெண்ட் நீங்கள் தானே வச்சிங்க, நீங்கள் தானே எடுக்கணும்ன்ட்டு, இப்போ அதிலலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நீங்களாம் யாருக்கும் தெரியாமல் ஓப்பன் பண்ணுறங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட்டோட நைட்டாக பசங்களும் அந்த தகரத்தை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இது அந்த ஆப்போசிட் டீமுக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் போலீஸ் தரப்பில் மறுபடியும் அந்த சிலையை மூடினதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தரப்புலேருந்து அதை எப்படி நீங்கள் மூடுவீங்க, பக்கத்தில் இருக்க சிலைலாம் இருக்குது, எதுக்கு அம்பேத்கரை மட்டும் மூடுறீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை நடந்து கல்லெல்லாம் தூக்கி போட்டு தண்ணி கேன்லாம் தூக்கி போட்டு ஒரு 6 பேர்கிட்ட அடிபட்டுச்சு. அதில் 3 போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகி இப்போ 24/7 200 போலீஸ் அந்த கிராமத்தில் எப்பயும் நிற்கிறாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் சிலை மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த காமராஜர், அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி அவரோட சிலையும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பகுதியை சேர்ந்த தலித் அமைப்பெல்லாம் உண்ணாவிரதத்தில் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. இன்னும் தோல் திருமாவளவன் அந்த மாதிரி லீடர்ஸ்லாம் அங்கே போகல. அங்கே லீடர்ஸ்லாம் போனாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அம்பேத்கர் சிலை கால் மேலே கால் போட்டாருன்றதுக்காக இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஏதோ சேலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற பிரச்சனைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக அம்பேத்கர் சிலைக்கு இந்த பிரச்சனை இருக்குது. 1956 அம்பேத்கர் இறந்ததுக்கப்புறம் இந்தியா முழுக்க நிறைய அம்பேத்கர் சிலை வைக்கிறாங்க. இந்த சிலை செய்கிறவங்க ஒரு இன்டர்வியூலாம் நான் பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய கிராமத்துலேருந்து வருவாங்க, செருப்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க, அவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்கும், அம்பேத்கர் சிலை செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்தியாவிலே ஒரு தலைவருக்கு அதிக சிலை இருக்குன்னா அது அம்பேத்கருக்கு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்தியா ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. முதல்லாம் எங்கள் ஏரியா இது, நாங்கள் வசிக்கிற இடம், இங்கே அம்பேத்கர் சிலை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எங்களை பார்க்குற மாதிரி இருக்குது, வைக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டூ மச் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த பாஜிராவ் மஸ்தானி படம் தான் ஞாபகத்து வருது. அதில் ரன்வீர் சிங் சொல்லுவார் அவங்க ஃபேமிலியை பார்த்து, நான் இவ்வளோ போரை ஜெயித்தேன், ஆனால் என் ஃபேமிலி என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த படத்தில் மஸ்தானி கூட சேரணும்னு நினைப்பார். பட் அவங்க ஃபேமிலி ஒரு பெரிய தடையாக இருப்பாங்க. அந்த சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் அவர் சொல்லுவார், இவ்வளோ போர் ஜெயிச்ச என்னால் என் ஃபேமிலியை ஜெயிக்க முடியலன்ட்டு. இதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. என்னதான் 2026 இருந்தாலும் அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கும் உட்கார்றது, கால் மேலே கால் போடுறது, துண்டை தோலில் போடுறது, அதெல்லாம் பிரச்சனையாக எடுத்து பண்ணுறது இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அந்த சிஸ்டத்தை உடைக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்குது. இன்றைக்கும் அந்த கிராமத்துலலாம் அம்பேத்கரை ஏதோ ஒரு ஜாதி தலைவர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதே
மாதிரி கவர்மெண்ட் தரப்பை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் அப்படின்ற மாதிரி எந்த பக்கமும் சைடு எடுக்காம இருக்காங்க. அவங்களோட பிரச்சனையும் நம்மளுக்கு புரியுது. ஏதாவது கலவரம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட நிற்கிறது தான் நடுநிலைன்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு சின்ன பையனும் ஒரு பெரிய ஆளும் சண்டை போடுறாங்க. நடுவில் 2 பேரையும் விலக்கி விட்டு அது நடுநிலைன்னு சொல்ல முடியாது. அந்த சின்ன பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் நடுநிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இங்கே காமராஜர் அவர் சிலை இருக்குது, ராஜீவ்காந்தி சிலை இருக்குது, நாங்கள் ஏன் அம்பேத்கர் சிலை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை வைக்க விடுறதா நடுநிலைன்னு நினைக்கிறேன். அதை மூடி வைக்கிற வந்து நடுநிலையாக இருக்காது. இத்தனைக்கும் டிவிகே கவர்மெண்ட்டோட கொள்கை தலைவரே வந்து அம்பேத்கர். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகேவோட நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவலா பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் தரப்பில் வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இன்னும் நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்னா இதுக்கான விழிப்புணர்வு நிறைய பண்ணியிருக்கணும். பட் அவங்க பண்ணாமல் விட்டாங்க. இப்போ இருக்க கவர்மெண்ட்டாவது இதுக்கான ஸ்டெப் எடுத்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்பாங்கன்னு நம்புவோம். என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ சேலத்தில் அம்பேத்கர் உட்காந்துருக்க மாதிரி இருக்க சிலையால் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்பேத்கர் உட்கார்ற மாதிரி சிலை இருக்கலாமா இருக்கக்கூடாதா? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.